ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்னையா கேஸ் இன்னைக்கு? ஒரு படம் யுவர் ஆனர். படம்னா பேர் மாத்தணுமா? இல்லை யுவர் ஆனர். ஓ, கதையை திருடிட்டாங்களா? ஐயோ இல்லை யுவர் ஆனர். ஓ, கமல் சார் படமா? ஐயோ இல்லை யுவர் ஆனர். யோ, இது எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்ன படத்துல பிரச்சனை? ஒரு மில்லிய கோடு அப்படிங்கிற ஒரு படம் யுவர் ஆனர். சரி, அதான் மக்களை பார்க்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க. ஹீரோ சார், ஹீரோ சார், ஹீரோ சார். இப்படி எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாரு. ஓஹோ, சார் எப்படி கூப்பிட்டா வருவாரு? கழுத்த புறா. டேய் கழுத்த புறா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அவங்க குண்டுக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. யுவர் ஆனர். யுவர் ஆனர். யுவர் ஆனர். கால் ஷீட் கேட்டா கூட கரெக்டா வர மாட்டாரு. ஆனா யாரா காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டா அப்படி கரெக்டா வந்துருவாரு. ஆக்செப்ட் கிங் என்றால் அப்படிதான் வர வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன தட்ஸ் ஆல்? மேட்ரு வாங்க கேளுங்க சார். இந்த படத்துக்கு ஒரு மெல்லிய கோடு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஏன் கோடு தடிமனா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? என்ன லூசா? லூசா? லூசாக இருந்தாலும் செக்ஷன் 340 அதுபடி நீங்கள் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஓகே லூசு. என்ன சொன்னீர்கள்? ஃப்ளோல அப்படி ஃப்ளோல ஒரு தடவை கேட்ட வார்த்தை கூட. டைட்டில் நாம வைக்கிறோமா? டைரக்டர் தானே வைக்கிறது. அறிவில்ல சார். சொல்லுங்க சார், எதுக்கு டைட்டில் வச்சிருக்கீங்கன்னு? ஏதோ டைட்டில் வச்சிட வேண்டியது நம்ம உயிர் எடுக்கிறது. டைரக்டர் சொல்ல விடுங்க, எதுக்கு இந்த பேர் வச்சீங்க? வணக்கம்யா. OMK ஒரு மெல்லிய கோடு. இந்த படம் வந்து ஒரு தரமான படம் ஐயா. இந்த 80 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், அவர் என்னையா சொல்றாரு? உட்காருங்க. போதுமா? மங்காத்தா அப்படிங்கிற படத்துல தல அஜித், இது வெளியில இருக்கவங்க கத்துறதுக்கு போட்ட டைலாக். தல அஜித் அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்து 500 கோடி இவர் கொள்ளடிச்சிருக்காரு யுவர் ஆனர். அதுல 250 கோடி இவரே சுருட்டிட்டார் அப்படின்னு வாக்கும் கொடுத்திருக்காரு. ஓஹோ, 250 கோடி என் கைட்டு இருந்தா நான் எதுக்கு இங்க வர யுவர் ஆனர்? முதல்ல எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் கரெக்டா கொடுக்க சொல்லுங்க உங்க டைரக்டரா. இன்னும் பேமெண்ட் தரலையா டைரக்டர்? இன்னும் எவ்வளவுதான் தர்றது? இவர் சேதப்படுத்திய பொருட்களை பாருங்கள் யுவர் ஆனர். கண்ணா எஞ்சலுக்குள்ள கட்டெரும்பு புகுந்திருக்கு எதுக்கு? கண்ணே நீ வெல்லம் என்று கட்டெரும்பு தெரிஞ்சிருக்கு அதுக்கு. என்னடா நடக்குதுங்க? என் பேர் ரிப்பேர் ஆகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க. சீடி மாறிச்சு சார். மாத்தி பாருங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் உடைச்ச கதவுகளோட எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா பல லட்சங்கள். உடைச்ச காம்பவுண்ட்கள் மட்டும் 866. இது மாதிரி எல்லாத்தையும் உடைச்ச இவரு இந்த படத்துல நான் எதையுமே உடைக்கல, கண்ணாடி போட்டு சிபிஐ ஆபீசரா தான் வரேன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் யுவர் ஆனர்? உடைச்சிருக்கேன் யுவர் ஆனர். உடைச்சிருக்கேன். என் படத்துல 5 ஃபைட் இருந்தே ஆகணுங்கிற விஷயத்தை உடைச்சிருக்கேன். ஹீரோன்னா ஹீரோயின் கூட டூயட் பாடி ஆகணுங்கிற மித்த உடைச்சிருக்கேன். அதுக்கு மேல AMR ரமேஷ் படத்துல ஒரு பெரிய ஹீரோ நடிப்பாங்கங்கிற கேள்வியை உடைச்சிருக்கேன். இந்த படத்துல அப்படி யாரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்க? சொல்லுங்க அர்ஜுன், ஏன் அமைதியாவே இருக்கீங்க? கோர்ட்னா பயமா இருக்கா? ஐயா அமைதியா இருங்கய்யா. 1993லயே கோட்டை செம்ம போடு போட்டவர். நான் பேசணும்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கோர்ட்டு வர சொல்லுங்க. எங்கப்பா என்னையா இது? நல்ல வேலை இந்த படம் இப்ப வரல. வந்திருந்தா அதுவும் இங்க கேஸா வந்திருக்கும். என்ன டைரக்டர், இந்த படத்துல இந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? OMK ஒரு மெல்லிய கோடு. இது வந்து ஒரு தரமான படம் ஐயா. 80 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை. என்னத்த கேட்டாலும் ஒரே பதில் வச்சுட்டு வேற டைலாக் இல்லையா இருக்கு? அதுதாங்க பேசுவாரு. கேள்வி கேளுங்க. ஓகே அர்ஜுன், யூ கேன் லீவ் நவ. ஏங்க உங்க இஷ்டத்துக்கு வான்னா நான் வரணும், போன போகணும், என்ன நினைச்சிட்டீங்க? ஓகே, இதை பாருங்க. உங்க அரசியல் சட்டத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னா நான் வேணும்னா தெய்வமே, சட்டத்துல மட்டும் இல்ல
இந்த சீட்ல கூட இடம் இல்ல. இப்போ உங்களோட ஒரு நாள் நீதிபதி ஆக்குவேன், அப்புறம் நீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆவீங்க, அப்புறம் ஒபாமா ஆவீங்க. இந்த வேலையே வேணாம். சார் யோ, என்னையா மாயமா வரைச்சிட்டாரு? இதுவும் நல்ல ஐடியா தான் போல. அடுத்த ஆளை கூப்பிடு. சாம் சாம் சாம். ஷாம், நீங்க எங்க இங்க? சார் இந்த மெல்லிய கோடுங்கிற படத்துல நடிச்சிருக்கேன் சார். ஷாம், நீங்க நடிப்பீங்களா? அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்களும் ஏன் இந்த மக்களும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்லுவாங்க ஷாம், இதெல்லாம் நம்பிக்கிட்டு. டைரக்டர் சார், அவர் இதுல நடிச்சிருக்காரா? ஓஎம்கே ஒரு மெல்லிய கோடு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் இல்ல 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 நடிச்சிருக்காரு. உட்காருங்க உட்காருங்க. போதுமா? நான் இனிமேல் அந்த பக்கம் போகாம நீ பாத்துக்க. கலாய்க்காதீங்க ஒரு ஆனர். எனது கட்சிக்காரன் நடிப்பை பாருங்கள். கண்கள் ரெண்டுமே உன்னை நான் பார்க்கும் யாவிலும் கேட்கும் எதிலும் முந்த ஞாபகம் வருதே. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்களே. நீங்க அந்த மாதிரி ஒரு படத்துல இதை நடிச்சிருக்க கூடாது. யுவர் ஆனர், என்னையா? எனது கட்சிக்காரன் 6 கேண்டில்ஸ் இந்த திரைப்படத்தில் நடித்த காட்சிகள் தான் அது. ஓ, 6 கேண்டில்ஸா? சரி சரி. இந்த படம் எப்பொழுது ரிலீஸ் ஆக போகிறது? யுவர் ஆனர், என்னையா? ஏய், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நான் நினைச்சேன்னா வருஷத்துக்கு 4 கமர்ஷியல் படம் பண்ண முடியும். ஆனா அது என் நோக்கம் இல்லை. என்னோட கடைசி 4 படம் எடுத்து பாருங்க. தெலுங்குல ரேஸ் குர்ரம், அதுக்கப்புறம் 6 கேண்டில்ஸ், புறம்போக்கு, எல்லாமே நல்ல படங்கள். மக்கள் பாராட்டி இருக்காங்க. அதே வகையில தான் இப்போ ஒரு மெல்லிய கூட பண்ணியிருக்கேன். இதுக்காக 6 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு நாள் வரலாறுல என்ன பேசதான் போறாங்க. ஓகே ஷாம், ஒரு மெல்லிய கோடு இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு? குட் குவெஸ்டின். இந்த படத்துல என் கூட மனிஷா ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, மன்ஷா கொய்ராலா கூட. இல்ல, என்ன ஸ்பெஷல் இருக்கு இந்த படத்துல? இந்த படம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம். த்ரில்லர் பண்ணிருக்கீங்க. எஸ். ஸ்பெஷல்னு ஏதாவது இருக்கா ஷாம்? இந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டி ஹீரோவா நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஆன்டி ஹீரோ. அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல ஷாம், ஸ்பெஷல்னு ஏதாவது? யோ டைரக்டர், அவர்தான் ஏதோ ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேக்குறான்ல, சொல்லிதான் தொலைய. ஓஎம்கே ஒரு மெல்லிய கோடு எல்லாமே ஸ்பெஷல் தான். படம் ஃபுல்லாவே ஸ்பெஷல் தான். சூப்பர் ஸ்பெஷல். ஓகே ஷாம், யூ மே லீவ் நவ. Thank you. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பா, படத்துல யாரு ஹீரோயின் இல்லையா? கூப்பிடுப்பா. மனிஷா. டேய், இந்தியன் படம் வந்தப்போ உனக்கு எத்தனை வயசு? பிறக்கவே இல்லை சார். அதை மனசுல வச்சுட்டு கூப்பிடு. மனிஷா கொய்ராலா, மனிஷா கொய்ராலா, மனிஷா கொய்ராலா. யுவர் ஆனர், ஹீரோயின் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க யுவர் ஆனர். ஓ, எப்பவும் போல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கும் ஹீரோயின் வரல. எஸ் யுவர் ஆனர். ஹீரோயின் வரலன்னா கேஸ் நிக்காதேயா. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா நிக்கும், நல்லா நிக்கும். உட்காருங்க. மனுதாரர்களின் நியாயமான வாதங்களை வைத்து பார்க்கும் பொழுதும், மேலும் ஒரு மெல்லிய கோடு என்று எடுக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் சாராம்சத்தை வைத்து பார்க்கும் பொழுதும், இந்த திரைப்படமானது அனைவரும் பார்ப்பதற்கு ஏதுவானது என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் இந்த திரைப்படத்தை தங்கள் குடும்பத்தோடும் சுற்றத்தோடும் நண்பர்களோடும் சென்று பார்த்தால் உங்களுக்கு மட்டுமல்ல, ப்ரொடியூசருக்கும் நலன் பயக்கும் என்று இந்த நீதிமன்றம் வலியுறுத்தி சொல்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார், ஸ்மைல் சேட்டை. அப்படின்னா அது ஒரு யூடியூப் சேனல் சார், ஸ்மைல் சேட்டை. சார், அந்த சப்ஸ்கிரைப் விஷயம் சொல்லி. ஓ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு மெல்லிய கோடுங்கிற படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. ஓகே, இவங்களுடைய சேடையை பார்க்கணுன்னா ஸ்மைல் சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சார். ஓ,
ஓகே ஓகே சாரி ஒரு மெல்லிய கோடுங்கிற படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. ஒரு மெல்லிய கோடு இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டர்லேயே பாருங்க. காட் பிளஸ் யூ ஆல். மாவனை எப்படி இருக்கு என்னை நிக்க வச்சு ஆக்ஷன் வருது வேணாம்.